சனாதனம் என்பது கொசு மாதிரி டெங்கு மாதிரி முற்றும் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து கடுமையானது தானே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காங்க, கேளு நாயே அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்க கூடாதுல. தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க, சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி அதை நீங்க நாசம் பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. I will tell you why. By the end of my speech, wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. ஏன் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறார் பவன் கல்யாண்? ஒரு துணை முதலமைச்சருடைய நடவடிக்கை எப்படி இருந்தா எப்படி? அவர் இந்த விஷயங்களை பொறுத்தளவுல நின்று நிதானித்து எச்சரிக்கையோடு பேசணும், வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. லட்டு சாப்பிட்றியான்னு கேட்டோடனே இது புரட்டாசி மாசம் நான் சாப்பிட மாட்டேன் இல்ல, ஒரு நேரத்துல வந்து லட்டு மாதிரி கண்டென்ட் கொடுன்னு எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா லட்டு கண்டென்ட். அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக பார்த்து அவங்க மீது அபாண்டம் சொல்லுவது அல்லது பழிவாங்கும் விதமாக நடவடிக்கை எடுப்பது அப்படி எல்லாம் வந்து ஏற்க மாட்டார்கள். யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா சார். அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் மட்டும்தான் சார் பேச போறோம். என்னன்னா, ஆந்திரால இருக்க டெப்டி சிஎம், தமிழ்நாட்டில் இருக்க டெப்டி சிஎம், இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனாதன தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சைகளை கிளம்பிட்டு இருக்காரு திரு பவன் கல்யாண். அவர் இப்போடைய பார்வை எங்கே போயிருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நேரடியாகவே தாக்குற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுகிறார் சனாதன தர்மத்தை குறித்து. உங்களுடைய கருத்துக்கள்? மரியாதைக்குரிய இன்றைய துணை முதலமைச்சர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு விழாவில் பேசுகிற போது இந்த சனாதனம் என்பது இந்த கொசு டெங்கு போன்றது, அது முற்றும் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னார். அது பெரிய அளவில் தேசிய அளவில் பல மாநிலங்களில் அதற்கு எதிர்வினையாற்றினார்கள். காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கூட சொன்னாங்க, மம்தா பானர்ஜியெல்லாம் எச்சரிக்கை, இதில் தொட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட அது தொடர்பாக பரவலாக அது ஒரு பேசுபொருளாகி வட மாநிலங்களில் இவருக்கு உதயநிதிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரமே கூட நடந்தது. இப்போ சனாதனம் என்பது ஒரு வாழ்வியல் நெறி தான். அது வந்து ஜாதி மத இன பேதம் கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நெறி அப்படிங்கிறது தான் சனாதனம். சனாதனம் என்பது பழமையானது, பூர்வீகமானது அப்படிங்கிற மாதிரி தான் பொருள் சொல்கிறாங்க. இதை ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி பேசுறது யாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் 80-90% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிற திமுகவினுடைய முதலமைச்சரும் திமுகவினுடைய இன்றைய துணை முதலமைச்சரும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இது எந்த அளவிற்கு இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தும் என்கிற உணர்வு அவருக்கு இல்லாததான் இது ஒரு காரணம். புரிதல் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். காலப்போக்கில் எதிர்ப்பு வலுத்துடனே அதை கடந்து போயிட்டார். ஆனால் இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்பில் இருக்கிறவங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சமுதாய அமைப்பு நடத்துகிற திராவிட கழகம் போன்றவங்க பேசலாம். அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து எல்லா மக்களுக்குமான முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கிறவர் பேசுறது என்பது அது ஏற்புடைய செயல் அல்ல. இதைத்தான் கழகத்துல இருக்கிறவங்க பேசலாம்னு சொன்னீங்க. இப்ப அவர் திராவிட கழகத்துல தானே இருக்கு. இல்ல திராவிடர் கழகம்னு தந்தை பெரியாருடைய கி வீரமணி ஆசிரியரா இருக்காருல்ல, அதுதான் திராவிடர் கழகம். திராவிடர், ஆமா, அது திராவிடர் கழகம். இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் அமைப்பு தொடங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. எனவே இவர்கள் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல, மக்கள் இதை வந்து ஏற்க மாட்டார்கள். அதுதான் நிறைய இடங்கள்ல எதிர்வினையாற்றினார்கள். இதை குறிப்பிட்டு தான் திரு பவன் கல்யாண் சொல்றாரு, இந்த தேசத்தில் சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசுபவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறார். அது வந்து நேரடி தாக்குதல் மாதிரி தானே இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா? இன்னொரு கட்சி துணை முதல்வர் வந்து இவர் இப்படி பேசக்கூடாது இல்லையா? இல்ல பெரும்பான்மை மக்கள் இந்த தேசத்துல வாழுகிற 80-90% மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். காலங்காலமாக அவருடைய அணுகுமுறை பழக்க வழக்குகள் எல்லாமே அந்த சனாதனத்தை ஒட்டி தான் இருக்கிறது. உங்க குடும்ப
பழக்க வழக்கங்களாகட்டும், இறை வழிபாடு ஆகட்டும், மற்ற எல்லா விதத்திலுமே அந்த சனாதனத்தை ஒட்டிய வாழ்வியலில் இருக்கிற பொழுது அதற்கு எதிரான கருத்தை ஒருவர் சொல்லுகிற பொழுது அதன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் அதை எதிர்வினை ஆற்றுகிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். பேசக்கூடாது, அவர் எப்படி ஒரு நம்ம துணை முதலமைச்சரோ அந்த துணை முதலமைச்சர் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த கருத்து என்பது விதம் இருக்கு இல்ல சார்? நிச்சயமா நிச்சயமா சொல்ற விதம், அந்த வார்த்தையுடைய என்ன சொல்ற அளவுகோல் அந்த மாதிரி இருக்கு இல்ல. நீங்க சனாதனம் என்பது கொசு மாதிரி, டெங்கு மாதிரி முற்றும் முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து கடுமையானது தானே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காங்க, கேளு நாயே அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்க கூடாதுல்ல? பவன் கல்யாணம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. நிச்சயமா நிச்சயமா. அதாவது அரசியல் தளத்துல மரியாதை குறைவான வார்த்தைகளை யாருமே பயன்படுத்தக்கூடாது. அதுல நான் உடன்படுறேன். எந்த கருத்து மேற்பாடு நமக்கு இல்லை. இந்த கருத்துக்கு கருத்து, அதற்கு பதிலளிக்கிற பொழுது கடுமையான வார்த்தைகள், அந்த கருத்தை ஒட்டிய வார்த்தைகள் கடுமை இருக்கலாம். ஆனால் தனிநபர் தாக்குதல் என்று வரக்கூடாது. அதை யாருமே ஏற்க மாட்டார்கள் என்பதுதான். பவன் கல்யாணம் அவர்களை பொறுத்தளவில் அவருமே ஒரு இளம் வயது தான். ஒரு உணர்ச்சிகரமான போக்கு. ஆமா, அதுதான் ஒரு உணர்ச்சிகரமான போக்கு. நாம் பின்பற்றுகிற சனாதனத்தை ஒழிப்பேன் என்று ஒருவர் சொல்லுகிறாருங்கிற போது காலம் கடந்தாவது அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நிச்சயமா, கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவரே பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா அந்த லட்டு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். லட்டுல வந்து விலங்கோடைய அந்த கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பரபரப்பா போயிட்டு இருந்தது. அத சினிமா துறையில இருக்கிறவங்க வந்துட்டு எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து காமெடியாவும் நிக்கலாம். அதுக்கு கூட இவரு ரொம்ப சீரியஸா முகத்தை வச்சுட்டு அவங்கள வார்ன் பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. சினிமா துறை மட்டும் கிடையாது, யூடியூபர்ஸ கூட மிரட்டுற மாதிரி பேசினார். ஏன் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு பவன் கல்யாண்? ஒரு துணை முதலமைச்சருடைய நடவடிக்கை இப்படி இருந்தா எப்படி? வருங்காலத்துல அவருக்கு தானே பாதிப்பு. ஆமா, நிச்சயமாக. இப்போ அந்த லட்டு விஷயத்தை பொறுத்தளவுல அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. கடந்த காலங்கள்ல இது மாதிரி விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. அது தொடர்பாக விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இதுவுமே அந்த ஆன்மீகம் தொடர்பான இறை உணர்வு மிக்கவர்களுடைய அதை புண்படுத்துகிற வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவர் கொந்தளிச்சிட்டார் பவன் கல்யாண். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி அதன் பிறகு அது நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அதற்கு இது யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவருக்கு தண்டனை வழங்குறதுக்கு பிறகு இந்த கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இது தொடர்பாக வெட்டியும் ஒட்டியும் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது இது தேவையற்ற சர்ச்சை. இறை உணர்வாளர்கள், குறிப்பாக திருப்பதி வெங்கடாசலபதி திருக்கோயில் என்பது உலகளவில் பிரசித்தி பெற்றது. எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிகளை கடந்து ஆண்டுக்கு பக்தர்கள் வருகிற ஒரு இடம். அந்த புனிதமான இடத்துல அங்கே வழங்கப்படுகிற அந்த பிரசாதம், லட்டு பிரசாதத்தில் இது மாதிரியான இப்போ விலங்குகளின் கொழுப்பு மற்ற விஷயங்கள் அதில் கலப்படம் அப்படிங்கிற போது நிச்சயமாக அதை அந்த பகுதியிலே வாழ்கிற, திருப்பதியை சார்ந்த அந்த பகுதியிலே வாழ்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அது ஒரு மாதிரி கோபாவேஷம், அது ஒரு சத்திய ஆவேசங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் உச்சத்தில் பவன் கல்யாணுக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை பொறுத்தளவிலும் அவருமே இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் என்கிற ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவர் நின்று நிதானித்து எச்சரிக்கையோடு தான் தன்னுடைய கருத்துக்களை பொது வெளிகளில் பரப்பணும். ஏன்னா அவருடைய எதிர்காலம் அடுத்தடுத்து பல உயர் பொறுப்புகளுக்கெல்லாம் அவர் அந்த அரசியலில் வரணும். எனவே அவர் இந்த விஷயங்களை பொறுத்தளவில் நின்று நிதானித்து எச்சரிக்கையோடு பேசணும், வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு, இப்ப இருக்க முதல்வர். அவருக்கு வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஏகப்பட்ட ஒரு வன்மம் இருக்குனால இது அரசியல் பழிவாங்க நோக்கமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில் சார்? இல்ல, தேர்தல் நேரத்திலேயே இது தொடர்பாக ஒரு பிரச்சாரம் இருந்தது. ஆட்சி அதிகாரத்திற்கு சந்திரபாபு நாயுடு வந்த உடனே அது தொடர்பாக அங்க அவர் விசாரித்தறிந்த வகையில் அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளையுமே அரசியலாக்குவது என்பது நிச்சயமா ஏற்கக்கூடியது. அதுலயும் இது மாதிரி ஒரு ஆன்மீக தெய்வீக ஒரு வழிபாட்டு தளங்கள்ல நடக்கிற அந்த விஷயங்களை ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் முற்றும் முழுவதுமாக விசாரித்தறிந்து 100% அதுல உண்மை இருக்கும் பட்சத்துல தான் வெளியில கொண்டு வந்திருக்கணும். அதுல அவசரப்பட்டு இவருமே ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார், அவருக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிட்டாங்க.
இப்போ போய் அந்த பழைய வன்மத்தை வைத்து அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு மலினப்படுத்துகிற விஷயம் அதை கையில் எடுத்திருக்க கூடாது. ஆமா, ஏன்னா துணை முதலமைச்சருக்கே நாம சொன்னோம் அவர் எச்சரிக்கையோடு இருக்கணும். இவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளாக அரசியல் தளத்தில் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி. தேசிய அளவிலும் இவருடைய தாக்கம் என்பது இருக்கிறது. எனவே இவருமே மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இந்த விஷயத்த என்ன கேட்டால் இது தொடர்பான அரசு ஒரு ரகசிய விசாரணையை நடத்தி 100% இதில் கலப்படம் இருக்கிறது என்று கண்டறிந்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகுதான் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கணும். இப்போ அது வர்றபோது நீங்கள் சொன்ன மாதிரி வலைத்தளங்கள்ல அதில் மிக மோசமான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம லட்டு சாப்பிட்றியான்னு கேட்டோன்னே இது புரட்டாசி மாசம் நான் சாப்பிட மாட்டேன் இல்ல ஒரு நேரத்துல வந்து லட்டு மாதிரி கண்டென்ட் கொடுன்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா லட்டை வச்சுட்டு ஆமா அது ஒரு பெரிய பேசுவோம் எங்க பார்த்தாலும் லட்டு லட்டு லட்டுங்கிற மாதிரி இப்ப லட்டுனால ஒரு பக்கம் பயமா இருந்தது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் அது ஒரு பக்கம் இல்ல, அதாவது இப்படிதான் போகிற போக்குல ஏதாவது ஒரு கருத்தை விதிச்சுட்டு போறதுங்கிறது, அதுவும் பிரபலமானவர்கள் இது போன்ற விஷயத்தை பேசுற பொழுதும் அது பரபரப்பாக ஆயிடுது. அதனால அவர்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு கருத்துமே யாரோ வலைத்தளங்களில் போட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது. தெய்வீக திருத்தலங்களில் பிரசாதமாக வழங்குவதில் கலப்படம் இருக்கிறது என்பதை முற்றும் முழுவதுமாக அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து 100% நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அது பொது விலைக்கு வரணும். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, போற வழியில நான் ஒரு வலைத்தளத்துல பார்த்தேன், ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பஞ்சாமிரத கடை வச்சிருக்கிறவர் சொன்னாரு, இப்படியெல்லாம் வழிபக்கம் சொன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது வந்து ஒரு முதலமைச்சர் செய்யறது ரொம்ப தவறுதல். ஆமா, நிச்சயமா அது மாதிரியான விஷயங்களை பொதுவாக, ஏன்னா இந்த நாடு இந்த தேசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தேசமாக தான் அறியப்படுகிறது. இங்கே இந்த விஷயம் என்பது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு தூண்டுதலாக தான் இருக்கும். எனவே அரசியல் தளத்திலோ அல்லது பொது வாழ்விலோ இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பேச வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணோட ஆட்சி, அதாவது துணை முதல்வராக இருக்கிறவருடைய ஆட்சி இதே மாதிரி தான் அதிரடியாக இருக்குமா? எல்லார்கிட்டையும் மிரட்டிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இப்படி தான் இருப்பாரா? இல்ல போக போக மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் சொல்லி அவரு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாரா எதிர்பார்க்கலாமா? இல்ல நீங்க நம்ம தொடக்கத்துல பேசுனது மாதிரி அந்த இளம் ரத்தம் என்பது எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் உணர்ச்சி வசப்படுறாரு. ஆக பக்குவம் வர வர நிச்சயமா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அவருக்கான அந்த ஆதரவை செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடு தான் அவங்க செயல்படுவாங்க. இன்னொன்று, அமைச்சரவை சகாக்கள் இருந்த மூத்த தலைவர், அவர் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நாம் எவ்வளோ எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துமே ஒரு சொல் உதடு கடந்தால் உலகு கடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்குமே ஒரு பெரிய சரிவை பின்னடைவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் மற்ற அனுபவம் மிக்க பல அதிகாரிகளும் கூட சொல்லுவாங்க இந்த விஷயத்தை எப்படி பண்ண. அவரு முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொன்னாலே போதுமே. அதுதான் சில விஷயங்களை நிச்சயமா அதுதான் சொல்றேன். அதாவது அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக பார்த்து அவங்க மீது அபாண்டம் சொல்லுவது அல்லது பழிவாங்கும் விதமாக நடவடிக்கை எடுப்பது அப்படி எல்லாம் வந்து ஏற்க மாட்டார்கள் மக்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு எதிர்ப்பு. ஏன்னா இப்போ ரெட்டி வந்து வைஎஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பாப்புலராகி தான் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். ஆமாம், அவருடைய செயல்பாடுகள் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அந்த நடந்த முறைகள் என்பது மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி சந்திரபாபு நாயுடு மீது ஒரு நல்லாட்சி சிறந்த ஆட்சி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மீது பழிவாங்கும் போக்கு தொடருமே என்றால் இந்த மக்களினுடைய கோபம் இவர் மேலேயும் திரும்புறதுக்கு நாளாகாது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் நாயுடு சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் இல்லை துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகட்டும், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகளிலே பயணிக்கிறவர்களாகட்டும், தன்னுடைய மாநில நலன் மக்களினுடைய மேம்பாடு அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டி மக்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி விட்டார்கள். இந்த நிலையில் மேலும் மேலும் கீழே விழுந்தவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஏற்புடையது அல்ல. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்பலாம். நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றிப்பா, நன்றி.